தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் 72வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பீனிக்ஸ் ரன்னர்ஸ் கிளப் சார்பாக சக்கராசனத்தில் ஒரு நாளைக்கு 50 நடைகள் வீதம் தொடர்ந்து 50 நாட்கள் நடந்து இந்தியா புக் ஆப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெறும் நிகழ்ச்சி நிறுவன தலைவர் கணேஷ் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கோவை அத்லெட்டிக் கிளப் செயலாளர் சீனிவாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதுகுறித்து நிறுவன தலைவர் கணேஷ் சிவக்குமார் கூறுகையில், பீனிக்ஸ் ரன்னர்ஸ் கிளப் 21 வருடங்களாக வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றது. பல தடகள வீரர் வீராங்கனைகளை உருவாக்கியது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தியூதி ஜெயின் என்ற 11 வயது குழந்தை சக்கராசனத்தில் தினமும் 50 நடைகள் வீதம் 50 நாட்கள் நடந்து இந்தியா புக் ஆப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்று சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நமது முதல்வர் மு.க.ஸ்டாலின் 72வது பிறந்த நாள் அன்று துவங்கியது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த குழந்தை 50 நாட்களை கடந்து நிச்சயம் இந்திய அளவில் சாதனை படைக்கும் என்று நம்புகிறேன். மேலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கோவை அத்லெட்டிக் கிளப் தலைவர் டாக்டர் சுமன், செயலாளர் சீனிவாசன் ஆகியோருக்கு இத்தருணத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இதுகுறித்து தயூதி ஜெயின் தந்தை கூறுகையில், தனது மகள் 6 மாதங்களுக்கு முன்பு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் சோர்வுடன் காணப்பட்டதாகவும், ஆனால் தற்போது மிகவும் தெளிவாகவும் வலிமையாகவும் இருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் பயிற்சியாளர் கணேஷ் சிவக்குமார் என்று கூறினார். பீனிக்ஸ் ரன்னர்ஸ் கிளப்பிற்கும் தயூதி ஜெயினிற்கும் கோவை அத்லெட்டிக் கிளப் தலைவர் டாக்டர் சுமன், சேர்மன் விஜயகுமார் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பீனிக்ஸ் ரன்னர்ஸ் கிளப் செயலாளர் ராஜ் பஞ்சு, பொருளாளர் ரகுநாதன், அத்லெட்டிக் கிளப் துணை செயலாளர் சிவக்குமார் துரைராஜ், துணைத் தலைவர்கள் கோவை ரமேஷ், ரத்தினவேல், மேலாளர் தர்மராஜ், பயிற்சியாளர்கள், வீரர் வீராங்கனைகள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். என் பேர் கணேஷ் சிவகுமார். நாங்கள் கோயம்புத்தூரில் பீனிக்ஸ் ரன்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு குழு 21 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறோம். இந்த குழுவோட நோக்கம் உடல் ஆரோக்கியம், ரெண்டாவது மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதை வலியுறுத்துறதுக்காக வேண்டி 20 வருஷமாக இந்த டீம் நடத்திட்டு இருக்கிறோம். நிறைய சாதனையாளர்களையும் டீமில் உருவாக்கி இருக்கிறோம். இப்போ இந்த ஒரு சின்ன பொண்ணு, இந்த பொண்ணு உடலில் நிறைய பிரச்சனைகளோடு வந்தாங்க. மனசுலேயும் சில கவலைகள் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் ரெடி பண்ணலாமா, உன்னையும் ஒரு தேசிய சாதனையாளர் ஆக்குறேன், நம்ம பயிற்சி பண்ணால் மட்டும் போதும், எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எடுத்து சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை உடம்புல இருந்த சில குறைபாடுகள், அப்புறம் மைண்டில் டிப்ரெஷனாக இருந்தது, அது எல்லாத்தையுமே ஒரு நல்ல சிறந்த பயிற்சி மூலமாக ஒரு 4-5 மாதமாக தயார் பண்ணி இன்றைக்கி சாதனை படைக்கிற அளவுக்கு ஒரு இது பண்ணி கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்கோம். இன்றைக்கி தொடக்க நாள். இதை ஒரு அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த இதுக்கு தடகள சங்கம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கு. அதுக்கு கோவை அத்லெட்டிக் கிளப் சீனிவாசன் சார் எங்களோட தூண், அவர் இதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கிறாரு. அப்புறம் விஜிஎம் ஹாஸ்பிட்டல் சுமன் சார் இதுக்கு பின்னால் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி எல்லாரோட ஆசையோட இந்த பாப்பா டியூட்டி இந்த சாதனையை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க அப்படிங்கிற எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களோட பிறந்தநாள். இந்த பிறந்தநாளில் இந்த சாதனை செய்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகிறோம். இந்த சாதனையை எங்கள் பாப்பா வெற்றிகரமாக முடிக்கும் அப்படிங்கிற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள். நம்ம பீனிக்ஸ் ரன்னரோட கோவை அத்லெட்டிக் கிளப் இணைந்து நம்ம 25வது ஆண்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். அவங்க 21வது ஆண்டு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இரண்டும் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்லணும், 2 கோடுகள் இல்லாமல் இணைந்த கோடுகளாக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். 2 கோடுகள் தான் தனியாக நிறைந்து 2 கோடுகள் இணைந்து சென்று ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு சாதனை நிகழ்த்துறதுக்காக இன்றைக்கி அவங்க பண்ணியிருக்காங்க. சக்கராசனம் டெய்லி 50 ஸ்டெப்ஸ் பண்ணி 50 டேஸ், அது இந்தியன் ரெக்கார்டுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த ரெக்கார்டை முடிஞ்சு அவர் உலக சாதனை படைக்கணும்னு வாழ்த்துகிறேன். இன்றைக்கி முக்கியமாக இது குறிப்பாக நல்ல விஷயம் இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி தமிழக முதல்வருடைய பிறந்தநாள். அவரும் அவர் பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொண்டிருக்காங்க. அது அந்த வழியிலே அது விளையாட்டுக்கும் செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த வழியில் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணது எங்கள் எல்லாருக்கும் பெருமையாக இருக்குது. அவர் மேலும் மேலும் வாழ்த்து, அவர் பெற்றோர்களுக்கும் வாழ்த்துனா, குறிப்பாக பயிற்சியாளர்கள், அவர்கள் ஊக்குவிக்கின்ற அனைத்து பீனிக்ஸ் ரன்னர் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி. நான் தியூதி ஜெயினோட ஃபாதர் ஸ்ரீபால் ஜெயின் பேசுகிறேன்.
சார் சொன்ன மாதிரி என் டாட்டர் சின்னவனாக இருக்கும்போது ஷி வாஸ் நாட் ஸோ ஆக்டிவ். கொஞ்சம் தமிழில் சொல்லுவாங்களே உடம்பு நல்லா இல்லை, கொஞ்சம் மைண்டில் கூட ஆக்டிவிட்டீஸ் பண்ணும், இது பண்ணும், அதுக்கு ரெடியாக ஃபோக்கஸான மைண்ட் இல்லை. அதுக்கப்புறம் தான் வி மெட் மிஸ்டர் கணேஷ் சார், ஃபோனிக்ஸ் கிளப். அதில் தான் அப்புறம் ஜாயின் பண்ணோம். வி ஆர் ரியலி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் 5 months ரொம்ப பாசிட்டிவாக ட்ரெயின் பண்ணார் இன் ஆல் த வேஸ். ஸோ ஃபோக்கஸும் நல்லா இருக்குது, ஹெல்த் வைஸும் நல்லா பண்ணாங்க. அண்ட் வித் ஆண்டவம் புண்ணியத்தில் சக்கராசன் இப்போ பண்ணுறது இன்னைக்கு டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கிலேருந்து 50 days கண்டினியூஸ் எவ்ரிடே அந்த சக்கராசன் ஆசன் பண்ணுவாங்க. அண்ட் வித் ஆல் உங்கள் எல்லா பேரோட ஆசீர்வாத் வேணும். தட் ஷி வில் டூ திஸ் நல்லதாக பாசிட்டிவாக நல்லா பண்ணுவாங்க பண்ணி. தேங்க்யூ.